எல்லாருக்கும் புரோக்கர் வேலை பாக்குற மாமா பையன் பிஜேபிக்கு மாமா வேலை பாக்குறவன் எவனா இருந்தாலும் பிஜேபி எல்லாரும் பிளாக் மெயில் பண்ணி தானே கூட வச்சுருக்கான். அது ஏடிஎம்கே இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். அந்த தமிழக வெத்து வெட்டு கழகம் சும்மா சொல்லுங்க. அந்த வெத்து வெட்டு பைய விஜய் நான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூருக்கு போய் அந்த 41 வீடுகளுக்கு போறேன். அந்த வழியில எங்கேயுமே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது. இப்படி என்ன உடம்புல அவ்வளவு பாதுகாப்பான பொருள் ஆர்கன்ஸ் இருக்குது. எல்லாரும் இருக்கிறது தானே உனக்கு இருக்குது. அவன் கட்சிக்காரர் இருக்கக்கூடாதான். டேய் அவனை போய் என்னது ஐ லவ் யூ விஜய் முத்தம் கொடுத்தீங்களா அவங்களுக்கும் சொல்றேன். பைக்ல போய் அந்த விஜயனுடைய அந்த பஸ்ல போய் அந்த அணில் பஸ் இடிச்சு கீழே விழுந்தீங்களா உங்களை என்ன கூட கண்டுக்கல. அவன் என்ன சொல்றான்னா என் கட்சிக்காரர் ஒருத்த கூட என் கண்ணில் படக்கூடாது. நான் போய் வர வரலுக்கு எதிர்க்க குறுக்க ஒரு வண்டி இருக்கக்கூடாது. என் வண்டி மட்டும் தான் போனேன். வண்டி மட்டும் தான் வரணும். பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது. எந்த பத்திரிகையாளர் எங்கிட்ட வரக்கூடாது. அந்த பிரதீப்னுடைய அப்பா கோர்ட்டுக்கு போறான்ல போய் என்னுடைய பையனுடைய சாவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கணும். காவல்துறை தான் பொறுப்பேற்கணும். அவங்க அம்மா வயிற்று இருக்கும் போதே அவங்க அம்மா விட்டு போயிட்டான். அவங்க அப்பா அதான் அந்த அம்மாவே சொல்றாங்க வயிற்றுல நான் குழந்தை கருவா இருக்கும் போதே விட்டு போயிட்டான். இந்த குழந்தைக்கு அவன் நல்லது கெட்டது பார்த்தது இல்ல. ஒரு படிப்பு செலவுக்கு பார்த்தது இல்ல. ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது இல்ல. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தது இல்ல. ஏன் இவன் செத்து போனவங்க கூட வந்து பார்த்து ஒரு சொட்டு தண்ணி விட்டது இல்ல. பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத பாதுகாப்பு அமெரிக்கா ஜனாதிபதி நம்ம ஊருக்கு வந்தா அவருக்கு இல்லாத பாதுகாப்பை இன்னைக்கு விஜய் கேட்கறான்னா இதை நீங்க தான் யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஜய் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதை மக்கள் யோசிக்கணும். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தமிழக வெத்து வெட்டு கழகம் டிவிக்கு நடிகர் விஜயனுடைய பிரச்சாரத்தில் அவர் வருகிற அந்த பஸ் பிரச்சாரத்தில் கரூரில் ஒரு துயர சம்பவம் அரங்கேறியது. உலகமே குலுகுகின்ற அளவுக்கு ஒரு துயர சம்பவம். 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனார்கள். 1.5 வயசு குழந்தை, மூதாட்டி, இளம் பெண்கள், ஆண்கள் என 41 பேர் இறந்து போனார்கள். அந்த சம்பவம் எல்லோரும் மனதிலும் அழிக்க முடியாத ஒரு வேதனையாக பதிவானது. இன்று வரை இந்த நிமிடம் வரை இன்னும் அந்த துன்பத்திலிருந்து நாம் யாரும் மீண்டு வரவில்லை. குறிப்பாக நமது முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் இல்லத்திலே ஒரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், மூதாட்டி, இளம் பெண்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரி இறந்து போனால் எந்த அளவுக்கு மன வேதனையாக இருக்குமோ அந்த அளவுக்கு மனவேதனை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர் யார் என்று கேட்டால் இந்த 41 பேர் இறந்து போனதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நடிகர் விஜய். அந்த நடிகர் விஜய் அன்று இரவே திருச்சி விமானியத்தில் பத்திரிகையாளருக்கு பேட்டி கூட அளிக்காமல் சிரித்துக் கொண்டே திருச்சியிலிருந்து சென்னைக்கு போய் சென்னையில் இறங்கி அங்கேயும் சிரித்துக் கொண்டே செல்ஃபி எடுத்துக்கொண்டு அன்று போய் ஒளிந்து கொண்டவர் இந்த நிமிடம் வரை இன்னும் வெளியே வரல. அந்த துக்ளக் மூர்த்தி சொன்னதுனால ஏன்னா அவன் எல்லாருக்கும் புரோக்கர் வேலை பாக்குற மாமா பையன் எல்லா அரசியல் கட்சிக்கும். அதாவது பிஜேபி சங்கிகள் மாதிரி பிஜேபிக்கு மாமா வேலை பாக்குறவன் கூட்டி கொடுக்குறவன் அவனு கேட்டா அந்த துக்ளக் ராமஜி தான் இவனும் அட்வைஸ் போறான். ஏன்னா பிஜேபி கிட்ட மாட்டிக்கிறான் இல்ல இப்போ. அதனால எவனா இருந்தாலும் பிஜேபி எல்லாரும் பிளாக் மெயில் பண்ணி தானே கூட வச்சுருக்கான். அது ஏடிஎம்கே இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். இப்ப இவனை பிளாக் மெயில் பண்றான் பிஜேபி. துக்ளக் ராமூர்த்தி சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டான் அந்த தற்கூரி நடிகர் விஜய். என்ன வீடியோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நானும் மனுஷன்தான், நீ மனுஷன்தான், நாங்க ஒண்ணு பேய் பிசாசுன்னு சொல்லல. ஆனா உனக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்புறம் ஸ்டாலின் சார், சிஎம் சார் என்ன வேணா பழி வாங்குங்க, என் கட்சிக்கார் யாரும் பழி வாங்காதீங்க. ஏன்டா ஒரு 41 பேரை கொன்னுபிட்டு உன்னுடைய அஜாக்கிரதை வண்டி போலீஸ் நிக்க சொன்ன இடத்துல நிக்காம வண்டி இன்னும் தள்ளி தூரம் போய் அந்த கூட்டம் எல்லாம் அலமோதி ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதிக்கின கீழே விழுந்து மிதிப்பட்டு அந்த அப்பாவி மக்கள், குழந்தைங்க, மூதாட்டி, இளம் பெண்கள், இளைஞர்கள் இறந்து போனதுக்கு காரணம் உன்னுடைய அஜாக்கிரதை, உன்னுடைய அகங்காரத்தனமான அரசியல். இதுல நாங்க உன்னை பழி வாங்கணுமா? திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் பழி வாங்குவதில்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பழி வாங்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி முடிவெடுத்திருந்தால் இன்னைக்கு திமுக எதிர்த்து பேசுவதற்கு ஒருவன் கூட தைரியமாக தொலைக்காட்சி முன்பு, சமூக வலைத்தளங்களுக்கு முன்பு வந்திருக்க மாட்டான். எடப்பாடியும் பேசிருக்க மாட்டாரு, அன்புமணியா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற இந்த ஊடகவியாளர்களா இருக்கட்டும், இந்த வடதுசாரியா இருக்கட்டும், விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது. பழி வாங்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா. அவர் ஒரு ஜனநாயக தலைவர்.
இயேசு புத்தர் காந்தி வழியிலே அரசியல் நடத்தக்கூடிய ஜனநாயக தலைவர். இப்போ சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்குள்ள தனி பிளைட்ல நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கரூருக்கு போய் 3 மணி விடுகாலை அர்லி மார்னிங் 3:00 போய் இறந்த அந்த அப்பாவி மக்கள், குழந்தைகள், மூதாட்டி, பெண்கள், இளைஞருடைய உடலுக்கெல்லாம் மணல் வளையம் வைத்து 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவித்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எல்லோரையும் பார்த்து விட்டு வந்தார். உடனடியாக வெளிநாட்டில் இருந்தார் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் உடனடியாக வந்து எல்லோருக்கும் ஆறுதல் கூறி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா விஜய் ஒரு எனக்கு நெஞ்சு அடிச்சிருச்சு, இதயம் வலிக்குது, கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அந்த தற்கூரி விஜய் அந்த நடிகை எங்க இருக்கிறான்னு தெரியல. அந்த கரூர் மாவட்ட செயலர் மட்டும் மாட்டிக்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா அந்த பரோட்டா கடை மாஸ்டர். அடிக்கடி நான் சொல்லுவேனே, பரோட்டா கடையில பரோட்டா பெசஞ்சு வச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. பாண்டிச்சேரியில 2.5 தடவைக்கு எம்எல்ஏ இருந்தவர். புஸ்ரி ஆனந்த் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கைதுக்கு பயந்து இது வரைக்கும் எங்க இருக்கிறான்னு தெரியுது. அந்த திருடர் அடைச்சிருக்கிறான் பாருங்க 420, 420, 840 ஆதவர்ஜுனா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அந்த நிர்மல்குமார் அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அந்த கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா போலீஸ் கைதுன்னா பயப்படக்கூடாது. நெஞ்ச நிமித்தம் முதல்ல நிக்கணும். நாங்கெல்லாம் திமுக உறுப்பினரா சேர்றதுக்கு முன்னாலே வாய்க்கரிசி போட்டுதான் திமுக உறுப்பினரா சேர்ந்திருக்கு. ஒரு திமுக தொண்டனும் அப்படிதான் ஒரு ராணுவ வீரனோடு பணியாற்றி போட்டிருக்காங்க. ஆனா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷி ஆனந்தன் எங்கோ கடல்ல சோமாலியா கடல் கொள்ளைன்னு சொல்லுவாங்க, கடல்ல கொள்ளடிக்கிறோம் அந்த மாதிரி கடல்ல எங்கேயோ சுத்தி இருக்கிறான். போலீஸ் 5 பட போலீஸ் அவனை தேடுறாங்க. இந்த திருடில் அடைச்சிட்டு இருக்கிற இந்த 420, 420, 840 இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற இந்த விஜய் கூட போய் சேர்ந்துக்கிறான் பார். இந்த திருடில் அடைச்சிட்டு விற்கிற ஆதவர்ஜுனா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. என்னடா நீங்க எல்லாம் ஒரு கட்சி பத்தி பேசுறீங்க, நீங்க எல்லாம் அரசியல் பேசுறீங்க, போலீஸுக்கு போய் இது வரைக்கும் தலைமறைவா இருக்கிறீங்க. இதுக்கு கோர்ட்ல இவனுக்கு முன்ஜாமீன் கேட்கும்போது என்ன சொல்றானுங்கன்னா, இந்த புஸ்ரி ஆனந்தனா இருந்தாலும் இந்த ஆதவர்ஜனா இருந்தாலும் எங்களை ஏன் தேடுறீங்க, நாங்க தலைமை கழக நிர்வாகி, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அங்க கரூர்ல ரூட்டு போட்ட மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த நகர நிர்வாகிகளை போய் கேளுங்க, எங்களை ஏன் தேடுறீங்கன்னா எப்படி கட்சிக்காரனை காட்டி கொடுக்குறான் பாரு. இது வரைக்கும் அவன் புஸ்ரி ஆனந்த் எங்கக்கிறான்னு தெரியல, இந்த ஆதவர்ஜனா எங்கக்கிறான்னு தெரியல. இவன் ஒரு கட்சி நடத்துறானா, இதுல இவன் விஜய் சொல்றது ஒன்னு டிவிகே இல்ல டிஎம்கே, ஒன்னு டிவிகே இல்ல டிஎம்கே இவனுக்கு சொல்றது. அதனாலதான் நான் சொல்றது, டேய் டிவிகே டிஎம்கே இல்ல, உனக்குள்ள என்னடா போட்டினா 2 பேருக்குள்ள போட்டி, ஒன்னு திரிஷாக்கு ஒன்னு கீர்த்தி சுரேஷ்க்கு. இது அடிக்கடி நான் பதிவு பண்ண செய்தி. இப்ப என்னன்னா, இப்போ மேல இடத்துல வந்து சங்கிங்க சொல்லிட்டாங்கன்னா துக்ளக் சொன்னா யார் சொன்னான்னு தெரியல. இப்போ இவர் போய் கரூர்ல போய் யாரையும் சந்திக்கல, இவன் கட்சிக்காரன் கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு பணம் கூட வாங்கி கொடுக்கல. இப்போ இவங்க என்னன்னா விஜய் தரப்புல ஒரு பர்மிஷன் கேட்டுருக்காங்க, அதோட மெயில் அமைச்சிருக்காங்க. எப்படி பர்மிஷன் கேட்கறான் விஜய்னு கேட்டா இதை நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த பதிவு யாருக்காகன்னு கேட்டா அந்த விஜய் கட்சிக்காரர் சொல்றேன், நான் சும்மா சொல்ல. அந்த தமிழக வெத்து வெட்டு கழகம் சும்மா சொல்லுங்க. அந்த வெத்து வெட்டு பைய விஜய் அவன் என்ன கேட்கறான்னு கேளுங்க. நான் போய் கரூர்ல நான் போய் அந்த 41 குடும்பங்கள் இறந்து போயிட்டாங்கல்ல அவங்கள போய் நான் சந்திக்கணும்னா எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஃபுல் ப்ரொடெக்ஷன் அதாவது எப்படி ஃபுல் ப்ரொடெக்ஷன் கேட்கறான்னா, நான் சென்னை விமான நிலையத்திலிருந்து போய் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி நான் திருச்சியில இருந்து கரூருக்கு போய் அந்த கரூர்ல 41 வீடுகளுக்கு அந்த இறந்து போயிட்டாங்கல்ல அந்த 41 வீடுகளுக்கு போறேன் பார். நான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூருக்கு போய் அந்த 41 வீடுகளுக்கு போறேன்னா அந்த வழியில எங்கேயுமே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது. அப்படி என்ன உடம்புல அவ்வளவு பாதுகாப்பான பொருள் ஆர்கன்ஸ் இருக்குது, எல்லாரும் இருக்கிறது தானே உனக்கு இருக்குது, எல்லாரும் இருக்கிறது தானே உனக்கு இருக்குது. குலுங்கி என்ன ஆயிட போகுது? பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லைங்க. விஜய் கேட்கறான், திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி கரூருக்கு போய் கரூர்ல நான் 41 குடும்பங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் திருச்சி ஏர்போர்ட் வர வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, கிரௌட் இருக்கக்கூடாது. நான் போற வழியில கிரௌட் எல்லாம் இருக்கக்கூடாது, கூட்டம் நிற்கக்கூடாது. நான் போற வழியில ஒரே கூட்டம் இருக்கக்கூடாது, ஈக்காக்க இருக்கக்கூடாது, ஒரு வண்டி கூட என் எதிர்க்க வரக்கூடாது, என் பின்னாடி இருக்கக்கூடாது, ரோடெல்லாம் கிளியர் பண்ணிடணும். பிரைம் மினிஸ்டர் கூட அப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. அமெரிக்கா ஜனாதிபதி வராங்கல்ல, அமெரிக்கா ஜனாதிபதி வராங்கல்ல, ஏன்னா இருக்கிற ஜனாதிபதியிலே வல்லரசு நாடுனா அமெரிக்கா ஜனாதிபதி தான். அமெரிக்கா ஜனாதிபதி கூட இப்படி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. கிரௌடே சுத்தமா கிரௌடே இருக்கக்கூடாதான், அவன் கட்சிக்காரர் இருக்கக்கூடாதான். டேய் அவனை போய் என்னது என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சிரிச்சா பாரு அவளுக்கு சொல்றேன். இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்குது, நான் 26 வருஷமா விஜய் லவ் பண்றேன்னு சொன்னா பாரு அவளுக்கும் சொல்றேன். ஐ லவ் யூ விஜய் முத்தம் கொடுத்தீங்களா அவங்களுக்கும் சொல்றேன். பைக்ல போய்
அந்த விஜயனுடைய அந்த பஸ்ல போய் அந்த அணில் பஸ்ல இடிச்சு கீழே விழுந்தீங்களடா, உங்களை என்ன கூட கண்டுக்கல. அவனுங்களுக்கு சொல்றேன். எவன்லாம் விஜய் 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 அப்படியே கத்துறீங்களே, அவனுங்களுக்கு சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னா, என் கட்சிக்காரர் ஒருத்தன் கூட என் கண்ணுல படக்கூடாது. நான் தனியா போனா தனியா வரணும். அதுக்கு அடுத்து அவன் என்ன மாரி பாதுகாப்பு கேட்கிறான்னா, அதாவது கிரீன் கேரிடியர். கிரீன் கேரிடியர்னா என்ன தெரியுமா? ஒரு வண்டி கிரீன் கேரிடியர் பாதுகாப்புன்னா, இப்போ ஒரு லீடர் போறாங்கன்னா, எதிர்க்க ஒரு வண்டி வரக்கூடாது. அவங்க போற ரூட்ல எந்த வண்டி வரக்கூடாது. காலியா இருக்கணும். காலி மைதானம் மாரி இருக்கணும். எதிர்க்கவோ, இல்ல பின்னாலேயோ, முன்னாலே இந்த வண்டி மட்டும் தான் போணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா, கிரீன் கேரிடியர்ன்னு சொல்லுவாங்க. இது எப்போ பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா, சரத்குமாரும், சேரன் ஒரு படம் நடிச்சாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பிரகாஷ் ராஜினுடைய குழந்தைக்கு அந்த படத்துல பிரகாஷ் ராஜ், ராதிகா குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும். ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த இருதய மாற்று சிகிச்சை. அந்த இருதயத்தை சென்னையில இருந்து பெங்களூர் கொண்டு போவாங்க. அப்ப பெங்களூர் கொண்டு போகும்போது டைம் ஆயிடும். அப்ப அந்த ஆம்புலன்ஸ் சேரன் வண்டி ஓட்டுநர் வருவார். அந்த ஆம்புலன்ஸ் வர வழியில ஒரு வண்டி எதிர்க்கவோ இல்ல பின்னாலேயோ முன்னாலேயோ அந்த ரோட்ல ஒரு வண்டி இருக்காது. எல்லாம் பிளாக் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போகும். அதுக்கு பேர் என்னன்னு அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க கேட்டா கிரீன் கேரிடியர்னுவாங்க. அந்த மாதிரி கிரீன் கேரிடியர் பாதுகாப்பு எனக்கு வேணும். நான் போய் வர வரலுக்கு எதிர்க்க குறுக்க ஒரு வண்டி இருக்கக்கூடாது. என் வண்டி மட்டும் தான் போனேன். என் வண்டி மட்டும் தான் வரணும். பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது. எந்த பத்திரிகையாளர் என்கிட்ட வரக்கூடாது. என் கட்சிக்காரர் ஒத்த வரக்கூடாது. அதே மாதிரி நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போறேன் பாரு. இவன் சொல்ற கண்டிச்சு கொடுக்குறான் பாரு. நான் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது இல்ல, அந்த குடும்பத்துல செத்து போயிட்டாங்க. ஒரு பையன் செத்துட்டான் பாவம். ஒரு பொண்ணு செத்துருச்சு, குழந்தை செத்துச்சு, மூதாட்டி செத்துட்டாங்க, இளம் பெண்கள், இளைஞர்கள் செத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கணும். கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு செத்துட்டா அவங்க அப்பா, அம்மா, அவங்க புருஷன் தான் வேணும். வேற யாரும் இருக்கக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி பாதுகாப்பு எனக்கு வேணும்னு கேக்குறான். இந்த மாதிரி யாருன்னா கேட்டிருப்பாங்களா? இவன் 2026 முதலமைச்சரா? கொஞ்சம் யோசிங்களேன். அவன் கட்சிக்கார நடத்தின கூட்டத்துல இவனுடைய அஜாக்கிரதையால, இவனுடைய கேர்லெஸ்னஸ்னால, சொன்ன டைமுக்கு வராதனால இறந்து போனது முழு பொறுப்பு விஜய் தான். அதை தூக்கி இவனுங்க அரசு மேல போடுறானுங்க. திமுக சதின்றாங்க. அந்த திருட்டு ஆட்ட இருக்கிற அந்த ஆதவர்ஜனா, செந்தில் பாலாஜி சதி, அந்த பொறுக்கி புறம்போக்க அவன் சொல்றான். இவன் வந்து பார்த்துட்டு போறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறான். என் கட்சிக்காரர் கூட வரக்கூடாது. அந்த கட்சியில இருக்கிறீங்க. ஒரு முறை உதயண்ணன் பிரச்சாரத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல, கடந்த சட்டமன்ற தேர்தல தள்ளுமுள்ளாச்சு. போலீஸ் வந்து கட்சிக்காரர் மேல புடிச்சு தள்ளும் போது கீழே இறங்கிட்டாரு உதயண்ணன் வண்டியில இருந்து. என் மேல வேணா கூட கை வச்சு, என் கேடர்ஸ் மேல கை வச்சா நான் ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவேன். என் கேடர்ஸ் மேல கை வச்சா ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவார் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழக வாலிப கலைஞர், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர், இன்று டெப்டி சிஎம், நாளை டெபினெட்லி சிஎம், எங்க துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி சொன்னார். அவர் கால் செருப்பு தூசிக்கு நீ சமமாடா விஜய். என் கட்சிக்காரன் கூட என் எதிர்க்க என் கண்ணுல தெரியக்கூடாது நான் போற இடத்துல. அதான் தான் கேட்டானே. கிரீன் கேரிடர்னா முடிஞ்சு போச்சு. எதிர்க்கு ஒரு வண்டி எந்த ஒரு வண்டி மட்டும் போன வண்டி மட்டும் வரணும். இந்த கட்சியில நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 வயசு பையன் எடுத்துட்டான் பிரதீப்னு சொல்லி. ஒரு 8 வயசு பையன் வந்து பிரதீப்னு இறந்துட்டான். அவங்க அப்பன் போய் கோர்ட்ல கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்னா, ஒரு கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றான். இந்த என் பையன் 8 வயசு பையன் சாவறதுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இது இந்த பிஜேபி, விஜய் தரப்பினர்ல தூண்டி விட்டு அவன் போறான். அந்த பிரதீப்னுடைய அப்பா கோர்ட்டுக்கு போறான்ல, போய் என்னுடைய பையனுடைய சாவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கணும், காவல்துறை தான் பொறுப்பேற்கணும். இவன் யாருன்னு கேட்டா, இந்த அந்த அந்த பையன், இந்த பிரதீப் பையன் இறந்துட்டான் இல்ல, அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே அவங்க அம்மா விட்டு போயிட்டான் அவங்க அப்பனால. இது வரைக்கும் வந்து அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது பார்த்ததோ, ஸ்கூல்ல சேர்த்ததோ, அந்த பையன் செத்தது கூட வரல. ஆனா இந்த பையன் இறந்துட்ட பிறகு என் பையன் செத்ததுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு காசு பாக்குறதுக்கு கோர்ட்டுக்கு போய்க்கிறோம். அதான் அந்த அம்மாவே சொல்றாங்க. யாரு? அந்த நடிகர் விஜயனுடைய அந்த பிரச்சாரத்திலே கூட்ட நெரிசல இறந்து போன அந்த 8 வயது பையன் பிரதீப்னுடைய அம்மா சொல்றாங்க, என் புருஷன் வந்து என்னைக்கோ என்னை விட்டு போயிட்டான். வயிற்றுல நான் குழந்தை கருவா இருக்கும் போதே விட்டு போயிட்டான். இந்த குழந்தைக்கு அவன் நல்லது கெட்டது பார்த்தது இல்ல, ஒரு படிப்பு செலவுக்கு பார்த்தது இல்ல, ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது இல்ல, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தது இல்ல. ஏன் இவன் செத்து போனவங்க கூட வந்து பார்த்து ஒரு சொட்டு தண்ணி விட்டது இல்ல. இன்னைக்கு காசுக்காக இன்னைக்கு மிரட்டி பணம் வாங்குறது, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய்க்கிறான். என் குழந்தைக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு. இது யாரு பண்றதுன்னு கேட்டா, இதே விஜய் தரப்பினர், பிஜேபி சனிங்க இதுல அரசியல் பண்ற மாதிரி. இதுல என்னன்னு கேளுங்க. இதுல இருக்கிறதே ஒரு பெரிய மிகப்பெரிய வேடிக்கைன்னா, ஒரு நல்ல புள்ளை ஒருத்தன் பெற்றுக்கிறான் பாருங்க, பொள்ளாச்சி ஜெயராமன். 100 பெண்களை இந்த சோசியல் மீடியால 100 பெண்களை கற்பழிச்சான் இல்ல, பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் தெரியல, நல்ல யோகி. அந்த யோகியனை பெற்ற பொள்ளாச்சி ஜெயராம அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நடிகர் விஜய் கட்சியினர் தாவேகா தொண்டர்கள் பழிவாங்கப்பட்டால்
அவர்களுக்கு அதிமுக குரல் கொடுக்கும். இவ்வளோடா மோசமா போயிட்டீங்க? இவ்வளவு மோசமா போயிட்டீங்க. மணிக்கு மணிக்கு விஜய் குல்பேஸ் சப்புறீங்களே. அவன் வேணாம்னாலும் நீங்க போறீங்களே. கூட்டணிக்கு போய் பிச்சை எடுக்கிறானுங்க. நேத்து பேசும்போது நான் இதே மைக் சென்னை திருச்சில பேசினேன். குமாரபாளையத்துல பேசும்போது இவன் ஏடிஎம்கே காரனே ஏடிஎம்கே படின்னு போடுறான். அவனே நடிகர் விஜய் கொடியை காட்டுறான். உடனே ஆமா கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, கிரீன் சிக்னல் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது, கொடி பறக்குது. அப்படியே கத்துறான் இந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த பொள்ளாச்சி திறமை நாங்க விஜய் கட்சி தொண்டர்களுக்கு நாங்க துணை நிற்போம். வெக்கம் மானம் சூடு சொல்றல்ல. அவன் எல்லாம் யாரு? அதிமுக எவ்வளவு பெரிய கட்சியா? எம்ஜிஆர் துவக்கின கட்சி எவ்வளவோ இக்கட்டான காலகட்டத்துல அதிமுகவை காப்பாத்தினது. பல முறை முதலமைச்சரா கூட இருந்திருக்காங்க அந்த அம்மா ஜெயலலிதா. அந்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் விஜய் கால்ல போட்டிருக்கீங்களே. போய் தூக்குல தூங்குங்க எல்லாரும் போய். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத பாதுகாப்பு, அமெரிக்கா ஜனாதிபதி நம்ம ஊருக்கு வந்தா அவருக்கு இல்லாத பாதுகாப்பை இன்னைக்கு விஜய் கேட்கறான்னா இதை நீங்க தான் யோசிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை இந்த பதிவுல. முக்கியமா என் கட்சிக்காரர் வரக்கூடாதுன்றான். அவன் தான் குரங்கு மாதிரி கரண்ட் கம்பியில தொங்குறான், மரத்து மேல எரிக்கிறான், கோயில் கோபத்தரான், பில்டிங் மேல கீழே வந்து செத்து போடுறான், என் வண்டியில வந்து இடிக்கிறான். என் கட்சிக்காரர் கிட்ட சேர்க்காத. அப்ப எது வச்சுடாது 2026 முதலமைச்சர்ன்ற ஒரு கட்சிக்காரர் எப்படி நீ வர முடியும்? தெருவுக்கே வர முடியாது. இவ்வளவு கண்டிஷன் போட்டுக்கிறான். அப்பயும் டிஜிபி ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க? எவ்வளவு கௌரவமா பார். உன்னுடைய அந்த கரூர் மாவட்ட தலைவருக்கு நிர்வாகிகள் போய் அங்க எஸ்பி கிட்ட போய் பேசுங்க. எத்தனை மணிக்கு வராரு என்ன ஆயுதுன்னு எஸ்பி கிட்ட போய் நீ கன்சல்ட் பண்ணுங்கன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு விஜய் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதை மக்கள் யோசிக்கணும். ஸ்பீட் பிரேக்கரே இருக்கக்கூடாதான், கூட்டம் இருக்கக்கூடாதான், அவன் கட்சிக்காரன் வரக்கூடாதான், எதிர்க்க வண்டி, முன்னால வண்டி, பின்னால வண்டி இது இருக்காம இவன் மட்டும் போன வரணும். அவ்வளவு பாதுகாப்பு தரணுமா? அப்படின்னா நீ வச்சிருக்கிற யாருட்டும் இல்லாத பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. இது மக்கள் தான் யோசிக்கணும். அந்த கட்சிக்கார் யோசிக்கணும். இவன்லாம் இந்த நாட்டுக்கு தேவையான. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?